எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், வாணி வகுப்பில் லௌகீக உதாரணங்கள் சொல்லலாமா. ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் எந்த சென்டருக்கு போறாங்களோ அங்க சகோதரிகளோ சகோதரர்களோ கிளாஸ் எடுக்கிறாங்க. அவங்க ரொம்ப வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. அவங்க எடுக்கும்போது சொந்த கதை சோக கதைலாம் சேர்த்து சொல்றாங்க. நான் எத்தனை வருஷமா திரும்ப இருந்திருக்கிறேன், அவங்களோட பர்சனல் லைஃப் ஸ்டோரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிலாம் வானிலை எடுக்கும்போது சொல்லலாமா அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காரு. பாருங்களேன், சில இடத்துல சில சென்டர்ல என்ன பண்றாங்கன்னா வெறும் வாணியை படிப்பாங்க, அவ்வளவுதான், எக்ஸ்பிளனேஷனே கிடையாது. ஓகேவா, வெறும் எண்ட் டு எண்டு அப்படியே படிச்சுட்டு போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த ரெண்டாவது மெத்தடும் கரெக்ட் கிடையாது. இப்போ மாணவர்கள் வராங்க, எண்ட் டு எண்ட் அப்படியே படிக்க தான் செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்னென்ன ஒரு ஒரு வார்த்தைக்கு டெர்மினாலஜிக்கே வந்து அர்த்தம் தெரியலன்னு வச்சுக்கோங்க, எப்படி புரிஞ்சுப்பாங்க? அப்போ கொஞ்சம் எடுத்து சொல்லணும்ல, கண்டிப்பாக எடுத்து சொல்லணும், அதை மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. நம்ம வந்து யூடியூப்ல வீடியோவே போட்டிருக்கோம், ராஜயோக டெர்மினாலஜி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், 2-3 சீரீஸே போட்டிருக்கோம். ராஜயோகத்தில் யூஸ் பண்ற வார்த்தைகள்லாம் இருக்குல்ல. இப்போ சாட்சாத்காரம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். சாட்சாத்காரம்னா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல. சாட்சாத்காரம்னா பக்தியில் கிடைக்கக்கூடிய ஒரு காட்சி, அதான் சாட்சாத்காரம். ஃபார் எக்ஸாம்பிள், போன வாரத்தில் ஒரு சகோதரி வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டாங்க, வானிலை வந்து விட்டில் பூச்சி நிறைய இடத்துல பரமாத்மா சொல்றாரு, அதை வச்சு என்ன சொல்ல வராரு அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காங்க. மேபி அந்த கேள்வி கேட்கும் போது நமக்கு வந்து ரொம்ப சில்லியா தோணலாம், என்னடா கேள்வி இதெல்லாம் அப்படின்னு தோணலாம். தெரியாதனால தானே கேட்குறாங்க. அப்போ விளக்க வேண்டியது யாரோட கடமை? விஷயம் தெரிஞ்சவங்க சொல்லணும். விட்டில் பூச்சியை பற்றி அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விட்டில் பூச்சி இருக்குல்ல, அது வந்து லைட்டுக்கு அட்ராக்ட் ஆகி வரக்கூடிய பூச்சிகள். மழை காலத்துலலாம் பாருங்களேன், நம்ம டியூப் லைட்லலாம் வந்து நிறைய பூச்சிகள் வந்து நிற்கும். அது எதுக்கு? இந்த மழை காலத்தில் அந்த லைட்டு ஈர்க்கப்பட்டு வரும். பரமாத்மா சொல்ற விட்டில் பூச்சியோட எக்ஸாம்பிள் எப்படின்னா, விளக்கேற்றி வைக்கிறோம்ல, அந்த விளக்கேற்றின அந்த ஒளியில அங்கே சுற்றின்னு இருக்கும். அந்த விட்டில் பூச்சி அதை சுற்றி 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 வரும்போது அந்த தீயை டச் பண்ண ட்ரை பண்ணும். டச் பண்ணும்போது கீழே வந்து செத்துரும். இதை பரமாத்மா ராஜயோகத்தில் ஏன் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜோதி இருக்குல்ல, ஒளி இருக்குல்ல, லைட் இருக்குல்ல, அது வந்து பரமாத்மான்னு வச்சுக்கோங்களேன். அந்த விட்டில் பூச்சி நீங்களும் நானும். நம்ம வந்து எப்பவுமே பரமாத்மா சுற்றி 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 வரணும். பரமாத்மா தான் நமக்கு கதியே. அது வந்து எப்படி அந்த விட்டில் பூச்சி அந்த தீயிலே விழுந்து செத்துருதோ அது மாதிரி நம்ம சரணாகதி. இங்க அர்த்தம் வந்து செத்துடணும்னு சொல்ல வரல, அவரு சரண்டர் ஆகணும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து சொல்றாரு. ஓகேவா? இது நம்ம புரியுற மாதிரி எடுத்து சொன்னாதான் மாணவர்களுக்கு அது புரியும். இல்லைன்னா விட்டில் பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காரு வானில அப்படின்னு தான் தோணும். இதே மாதிரி இனி ஒரு எக்ஸாம்பிள், நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும், இனி ஒரு எக்ஸாம்பிளோட நிறுத்திக்கலாம். அதில் என்ன சொல்லுவார் பரமாத்மா, நாரதர் வந்து லக்ஷ்மி மணக்க விரும்பினார் அப்படின்னு ஒரு லைன் வரும். நிறைய பேருக்கு என்ன கேள்வி, லக்ஷ்மின்றதும் விஷ்ணுவோட ஒய்ஃபு, நாரதர் எப்போ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு, இப்படிலாம் எங்க கதை இருக்குது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன் யோசிக்கிறாங்க? அந்த கதை தெரியாதனால. அந்த கதை நான் இப்போ சொல்றேன். நாரதர் வந்து உங்களுக்கு தெரியும், எல்லா ராஜசபைக்கும் போவார். அவருக்கு வந்து அவ்வளோ ராஜ மரியாதையோட அவரை ஸ்வீகாரம் பண்ணுவாங்க எல்லா இடத்துலையும். அவர் வருவார், நாராயணான்னு அங்கே இருக்க விசேஷங்களை கேட்டுப்பாரு. அப்புறம் அங்கே நடக்கிற கதை இங்கே நடக்கிற கதையெல்லாம் அங்கே சொல்லுவார். வேலை முடிஞ்சோடனே கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு போவார். இப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பார். அப்படி அவர் அரசபைக்கு போறாரு. அவருக்கு பயங்கர பணிவிடை நடக்குது. அந்த ராஜாவோட பொண்ணை பார்த்தோன்னா இவருக்கு ஒரு மயக்கம் வரும். யாருக்கு? நாரதருக்கு. திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசை வரும். பாருங்க, நாரதர்ன்ற ஒரு பேச்சுலர், திருமணமே வேண்டான்னு வாடுறவர். ஆனால் அந்த பொண்ணுடைய அழகு இவர் இருக்குது, திருமணம் பண்ண வைக்கிற மாதிரி. அவருடைய ப்ரப்போசலை வந்து ராஜா கிட்ட வைக்கிறார். எனக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டார். அவர் எதிர்பார்க்கவே இல்லை. நாரதர் வந்தாரு, கெஸ்ட், அந்த மாதிரி கெஸ்ட் மாதிரி திரும்பி போயிடுவாருன்னு பார்த்தா இந்த மாதிரி கேட்கிறாருன்னு. சரிங்க, நான் என் பொண்ணுகிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டார் ராஜா. வேற எதுவும் சொல்ல முடியாதுன்னா டிப்ளமேட்டிக்கா அப்படி சொல்றாரு. அந்த காலத்துல நாரதர் மாதிரியே வேற ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் எனக்கு தெரியல. அவரு வந்து இதே மாதிரி தம்புரா கேம்புரா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு அவருக்கு இந்த மாதிரி சபைக்காக போயிட்டு, இவர் இந்த இடத்துக்கு போனா இவர் வேற இடத்துக்கு போவார். அப்படி அவரும் இதே மாதிரி ரவுண்ட் ராபின்ல இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அவரும் அந்த ராஜா கிட்ட சொல்லியிருக்காரு, உங்க பொண்ணு மேல எனக்கு இஷ்டம், எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு. இப்போ இவர் தர்ம சங்கடமான சூழ்நிலை வந்துச்சு. ஒண்ணுக்கு 2 பேர் கேட்கறாங்க, என்ன பண்றது? அப்ப இவர் வந்து சுயம்பரம் வைக்கிறார். இந்த ஏன்னா
2 பேரையும் பகிச்சிக்க முடியாது. பொண்ணு யார் கழுத்துல மாலை போடுறான் அவன் தான் கணவர். அது நாரதரா இருக்கலாம், இல்லை அந்த 2வது நபரா இருக்கலாம். ஓகேவா? அப்போ நாரதர் என்ன நினைக்கிறாரு, தான் ஜெயிக்கணும். கரெக்டா? இப்போ நேராக விஷ்ணு கிட்ட வர்றாரு. விஷ்ணு கிட்ட வந்து இந்த மாதிரி நான் நாராயணா நாராயண நாராயணன் வாழ்க்கையெல்லாம் அப்படி இது பண்ணிட்டேன். இனிமேல் நான் லைஃப்பில் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக போகிறேன். அதனால நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். வேற ஒருத்தர் பேர் சொன்னால அவர் சொல்லிட்டு அவனும் அதே பொண்ணுக்கு ஆசைப்படுறான். அதனால அந்த பொண்ணு மாலை போட வரும்போது அவன் முகம் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு குரங்கோட முகம் மாதிரி தெரியணும். இந்த வரம் மட்டும் எனக்கு கொடுங்க, பாக்கியெல்லாம் நான் எனக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். விஷ்ணு சிரிச்சுக்கிட்டே சரி தந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்க்க போயிட்டார். ஆக்சுவலாக பார்த்தா அந்த சுயவரம் நடக்குது. நாரதர் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காரு. என்னன்னா அந்த பொண்ணு வரும், மாலையோட வரும், 2 பேர் இருப்பாங்க. அவரும் வந்துட்டாரு, அந்த நபரும் வந்துட்டாரு. அவர் முகத்தை அந்த பொண்ணு பார்க்கும்போது குரங்கு மாதிரி தெரியும். ஏன்னா அந்த விஷ்ணு அந்த வரம் கொடுத்துட்டாரு. அப்போ குரங்கா மனுஷனாரும் மனுஷன் தானே, இவருக்கு மாலை விழுந்துரும், இவர் கல்யாணம் பண்ணி நல்ல ஜம்முன்னு வாழலான்னு. இந்த பொண்ணு மாலையோட வருது. பார்த்தா இந்த பொண்ணுக்கு என்னன்னா நாரதரோட முகமும் குரங்கு மாதிரி தான் தெரியுது, அடுத்த நபர் முகமும் குரங்கு மாதிரி தான் தெரியுது. இவங்க யாரை கல்யாணம் பண்ணி போறோம்? ஆம்பளை தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், ஒரு மனிதனை தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். பார்த்தா பக்கத்துல வந்து ஒரு இளவரசன் வந்து நின்றுருப்பார், 3வதா. அது சப்ஜெக்ட்லேயே கிடையாது, அவர் 3வதா ஒருத்தர் வந்து நின்றுருப்பார். ரொம்ப அழகா இருப்பான், ஆனா அழகுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொண்ணு போய் அவனுக்கு மாலை போட்டு அப்புறம் தான் நாரதுக்கு ஒண்ணுமே புரியாது, இதே 3வதா ஒருத்தர் வந்துட்டானே அப்படின்னு. அப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது நாரதுக்கு ஒரு விஷயம் புரியுது. நாரதர் கேட்டார்ல, இந்த மாதிரி ஒரு வரம் கேட்டார்ல, குரங்கு மாதிரி தெரியணும் அவருன்னு. அவரும் போய் விஷ்ணு கிட்ட கேட்டுட்டு நாரதர் முகம் வந்து குரங்கு மாதிரி தெரியணும்னு கேட்டிருக்காரு. ஸோ 2 பேர் முகமும் இந்த பொண்ணுக்கு வந்து குரங்கு மாதிரி தெரிஞ்சதுனால, அது இல்லாம இந்த பொண்ணு வந்து வாழ்க்கை ஃபுல்லா கல்யாணம் பண்ணா விஷ்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற. ஸோ இந்த இளவரசனா வரதே வந்து விஷ்ணுவோட அவதாரம் தான். அதனால விஷ்ணுவோட ஒய்ஃபா வராங்க இவங்க. புரியுதுங்களா? அவதாரத்தோட ஒய்ஃப். புரியுதுங்களா? அப்போ நாரதருக்கு சமக்கும் நேரம் விஷ்ணு கிட்ட வர்றாரு. நான் வாழ்க்கை ஃபுல்லா பேச்சுலராகவே இருந்துட்டேன், இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கலான்னு வரும்போது இப்படி சொதப்பிட்டீங்களே, கடைசி நீங்களே வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்களே. நீங்க முன்னாடியே சொல்லி நான் ஜென்டில்மேன் மாதிரி ஒதுங்கி போயிருப்பான்ல, எங்களை வச்சு காமெடி பண்ணிட்டீங்கல்ல, எங்க முகம் குரங்கு தெரியுற மாதிரி ஆக்கிட்டீங்கல்ல, அப்ப நான் உங்களுக்கு சாபம் தரேன் அப்படின்னு சொல்லி நீங்க ராமாவதாரம் எடுத்து வரும்போது உங்க பொண்டாட்டியை யாரோ கடத்திட்டு போயிடுவாங்க. அந்த பொண்டாட்டியை மீட்கிறதுக்கு நீங்க ஏளனமா பார்த்த குரங்கு இருக்கு இல்லையா, அந்த குரங்கோட உதவி இல்லாம உங்களால் முடியாது. அதனாலதான் ராமாயணத்துல வந்து சீதையை மீட்கும் போது அந்த வாலி, சுக்ரீவன், ஹனுமான் இல்ல இவங்களெல்லாம் அவங்களோட உதவியெல்லாம் தேவைப்படும். வாலி இது பண்ணல, உதவியெல்லாம் பண்ணல, குரங்கோட உதவி தேவைப்படுது யாருக்கு? ராமனுக்கு. இந்த சாபத்தினாலதான் அது நடந்தது அப்படின்னு கதை இருக்கு. புரியுங்களா? அப்போ நாரதர் லக்ஷ்மி விரும்ப வந்தாருன்றது கதை இதுதான். பரமாத்மா வாணியில இந்த கதையை சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ரப்பர் மாதிரி சொல்ல வேண்டியிருக்கு. 4 பேஜ் தான் நம்ம வாணியே வருது. இவ்வளவுதான் சொல்லுவாரு, நாரதர் லக்ஷ்மியை மணக்க விரும்பினார், இவ்வளவு நிறுத்திடுவார் அவர். இந்த கதை நீங்களும் தான் போய் படிக்கணும். இதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நம்மளோட யூடியூப் சேனல்ல வாணியில் வரும் கதைகள், ஸ்டோரிஸ் ஃப்ரம் வாணி அப்படின்னு இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 5-10 இருக்கும், எனக்கு நம்பர் ஞாபகம் இல்லை, இருக்கு. இதெல்லாம் எப்படி நான் போட்டேன், எல்லா கதையும் எனக்கு தெரியுமானா, நாம மகாபாரதம் எங்க அப்பா சொல்லி கொடுத்த வரைக்கும் தெரியும். பிரம்மகுமாரிஸோட புக்கே இருக்கு, வாணியில் வரும் கதைகள் அப்படின்னு இருக்கு. அதுல ஒரு கதை தத்தீசி முனிவர் போல அப்படின்னு தான் பரமாத்மா சொல்லுவாரு. தத்தீசி முனிவர்னா யாரு, அவர் என்ன உடல் தேய எலும்பு தேய சேவை பண்ணாரு, இப்படின்ற கதை அதுல இருக்கும். ஸோ நம்ம படி ஸோ கிளாஸ் எடுக்கிறவங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவா கிளாஸ் எடுக்கும். நான் எத்தனை வருஷம் பார்த்துட்டு இருக்கேன் ராஜபத்தில், நான் இந்த வாணி 10வது வட்டி படிக்கிறேன், 20வது வட்டி படிக்கிறேன், இதெல்லாம் நான்சென்ஸ். பாருங்களேன், நம்ம பிளேடு போடுற மாதிரி கிளாஸ் எடுத்தோம்னா அதுக்கப்புறம் சென்டருக்கே வரமாட்டாங்க ஆத்மாக்கள். ஸோ நான் எடுத்த 1 hour 1.5 hourலாம் எடுத்திருக்கேன். என்னோட கிளாஸ்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, முட்டி போட்டுலாம் உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க ஆத்மாக்கள். ஒரு இடம் இல்லாதனால, தண்டனைலாம் கிடையாது, இடமே இல்லாதனால. நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு 12 சேர் தான் போட முடியும், பாக்கியில் நின்று அட்டன் பண்ணவங்களாம் இருக்காங்க. அப்போ இவங்களாம் என்ன சொல்லுவாங்க, சீக்கிரம் படிச்சு முடிங்கன்னு சொல்லணும்ல. ஏன் சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ். ஒரு லைனுக்கும் அந்த வாணிக்கான
அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ லௌகீக எக்ஸாம்பிள் சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லணும். அது வாணி சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கணும். இப்போ விட்டில் பூச்சினா விட்டில் பூச்சி ஏன் சொன்னாருன்றதுக்கு ஒரு கதை சொல்லணும் பார்த்தீங்களா? அந்த கதை தான் சொல்லணுமே தவிர, நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தேன் தெரியுமா, நான் பாபாவுக்கு சரண்டர் தெரியுமா, அப்படி இப்படின்னு கதையெல்லாம் சொல்றது வந்து டூ மச். நம்மளை பற்றி அடுத்தவங்க பேசலாம், இவர் நல்லவர் வல்லவர், நம்மளே சொல்லிடக்கூடாது. அது கரெக்டான விஷயமா இருக்காது. சரியா? ஸோ லௌகிக எக்ஸாம்பிள் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, கொடுக்கலாம் எங்க தேவை. அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ்ல எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. அது பேர் திருஷ்டிகோன் அப்படின்னு சொல்லுவாங்க. திருஷ்டிகோன் என்னன்னா, கிளாஸ்ல உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இங்கே வந்து படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு எல்லா மாணவர்களும் என்னுடைய இந்த ரேடியேஷன் இதுக்குள்ள இருக்கணும், இந்த ரேஸ்குள்ள இருக்கணும். அப்போ நான் பாணி படிக்கிறேன், அவங்கள பார்க்குறேன், வாணி படிக்கிறேன், அவங்கள பார்க்குறேன். அப்படி வரும்போது என்ன ஆகும்னா, யாராவது ஒருத்தர் முகம் அப்படியே வாடி போச்சுன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு போர் அடிக்குதுன்னு அர்த்தம். டக்குன்னு ஏதாவது ஒரு சம்பவங்கள் கதைகள் சொல்லணும். சரியா? எல்லாருக்குமே போர் அடிக்கிற மாதிரி ரொம்ப டைமா போயிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா வாணி வந்து கடை கடை கடன் முடிக்க ட்ரை பண்ணும். இந்த ஒரு லட்சணம் நம்ம கிட்ட இருக்கணும். யார மாணவர்களுடைய மனநிலையை நீங்க உட்கார்ந்ததுக்கு வந்து ஸ்டடி பண்ற மாதிரி இருக்கணும். சரியா? இதுதான் கரெக்ட் அப்ரோச். சொந்த கதை சோக கதை பேசுறதுக்கு கிடையாது. இப்போ வீடியோ பார்க்குற நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட வேண்டியது என்னன்னா, இப்போ லௌகீக எக்ஸாம்பிள் சொல்லலாமா சொல்லக்கூடாதா, அதுல என்ன லிமிட் விதி என்ன, எத்தனை வரைக்கும் இருக்கு, என்ன வரைக்கும் நம்ம பவுண்டரி செட் பண்ணலாம் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.